நீ எதை வாங்கினாலும் நான் வேண்டான்னு தடுத்ததில்லை. ஆனா நீ நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுற. தேவையில்லாம குக்கரு, மிக்சி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அடிக்கடி வாங்குற. வாரத்துல 2 நாள் மேட்னிஸோ போற. நமக்கு வசதி இருக்கு. ஆனா நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுறது உனக்கே நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அங்கிருந்து ராஜாவும் வெளியே போயிட்டான். பல பொருட்களை வாங்குறது, வீட்டு உபயோக பொருட்களை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிறதுன்னு கார்த்திகாவோட பழக்கமும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அவளோட மகனும் மகளும் கூட, ஏமா சோஃபா டிவின்னு எல்லாத்தையும் அடிக்கடி மாத்திட்டே இருக்கீங்க, நாங்களே அந்த அளவுக்கு புதுசா வர பொருட்களை ஆசைப்பட்டு வாங்குறதில்ல அப்படின்னு பிள்ளைங்களும் பல தடவை சொல்லிட்டாங்க. உங்க சந்தோஷத்துக்காக தான் நான் வாங்குறேன், அதை புரிஞ்சுக்காம நீங்களும் உங்க அப்பா சொல்ற மாதிரியே சொல்றீங்களே அப்படின்னு பிள்ளைகள்கிட்டையும் கடிஞ்சுக்கிட்டா கார்த்திகா. வருஷங்களும் கடந்து போச்சு. பொருட்கள் வாங்குறத குறைச்சு கொள்ளையும் ஆரம்பிச்சா கார்த்திகா.